ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைய ஸ்பெஷல் கனவா மீன் தொக்கு. நான் இன்றைக்கி 1/2 கிலோ கனவா மீன் வாங்கினேன். க்ளீன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 200 தான் இருக்குது. இது வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை இன்னொரு நாள் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இதை நான் நல்லா மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு உறைஞ்சி கழுவி வச்சுருக்கேங்க. ஈஸியான மெத்தடில் சீக்கிரம் செய்கிற மாதிரி ஒரு மெத்தட் சொல்லித்தரேன், எப்படின்னு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா நான் குக்கரில் போட்டுக்கிட்டேன். இப்போ இதில் வந்து ரொம்ப அதாவது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, ரொம்ப அதுக்கு மேலே வச்சிடாதீங்க. இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தான், ஒரு 100 மில்லி அளவு தாங்க இருக்கணும். இதை வந்து குக்கரில் ஒரே ஒரு விசில் விட்டு இறக்கிப்போம். ஏன் நான் குக்கரில் செய்து காட்டுறேன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். குக்கர் மூடியாச்சு. இது ரொம்ப வதக்கக்கூடாது, ஆனால் கரெக்டாக குக்கரில் ஒரே ஒரு விசில் தான் விடணும், அதுக்கு மேலே விடக்கூடாது, லப்பர் மாதிரி ஆகிடும். இதுக்கு தேவையான பொருள் 2 வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, மிளகு, சீரகம், சோம்பு நுணுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வீட்டு மிளகாத்தூள், காரம் அதிகமாக இருக்காது. இந்த டீஸ்பூனில் 2 ஸ்பூன் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் மிளகு இருக்கிறதுனால பார்த்துக்கிட்டு நீங்கள் காரம் சேர்த்துங்க. கொஞ்சமாக இருக்கிறது கனவா மீன், அதனால் நான் கொஞ்சமாக செய்கிறேன். தொக்கா வேணும் எனக்கு. விசில் வந்துருச்சுங்க, ஆஃப் பண்ணிவிடுவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுப்போம். மஞ்சத்தூள் கண்டிப்பாக போடணும், அப்போ தான் கவிச்சி வாசனை அடிக்காது. இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் கடாயில் ஒரு 50 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிக்கினேன். கடுகும் சோம்பும் போடுவோம். கடுகு நல்லா பொரிட்டோம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுப்போம். நான் ஏன் இந்த மெத்தடில் செய்கிறேன்னா, தொக்கா வேணுங்க. தொக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் என் பசங்களுக்கு. இது கனவா மீன் வதக்கணும்னா ரொம்ப தண்ணி, அதுலேருந்து ஒரு நீச்சு தண்ணி மாதிரி வெளியே வரும். அதுக்காக தான் நான் குக்கரில் ஒரு விசில் விட்டுருவேன். நல்லா வேகவும் செஞ்சிடும். அதே சமயம் அந்த நீச்சு தண்ணி வந்து நம்ம தேவைப்பட்ட கீழே ஊற்றிடலாம். ஆல்ரெடி தண்ணி இருக்காதுங்க, அதில் கொஞ்சம் தான் இருக்கும். தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம், இல்லை வேண்டாம்னு நிறுத்திடலாம். இப்போ குக்கரை திறந்து பார்ப்போம். நம்ம ஊற்றுற தண்ணி, அந்த 1/2 டம்ளர் தண்ணி அப்படியே இருக்குது. எவ்வளோன்னு இருக்குது பார்த்தீங்களா வந்த பிறகு. இந்த தண்ணி வெளியேறணுன்றதுக்காக தான் நான் இந்த ஸ்டைலில் செய்கிறது. வேகிறதும் வந்து லைட்டாக வெந்துடும். இப்போ நம்ம அதில் செஞ்சோன்னே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஓரளவுக்கு. இது தொக்கா வேணும், அதனால் வந்து ஓவர் வதக்க வேண்டாம். தக்காளி போட்டுப்போம். இந்த கொஞ்சம் கடமாக்கு இவ்வளோ வெங்காயம் தக்காளியான்னு யோசிக்காதீங்க. எங்களுக்கு கடமாவோட அந்த தொக்கு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதை போட்டு சாப்பாட்டில் போட்டு காட்டி சாப்பிடுவோம். அதுக்காகவே நான் வெங்காயம் தக்காளி நிறைய போட்டு செய்வேன் தொக்கா. கருவேப்பிலை, இதில் கொஞ்சம் உப்பு போட்டுப்போம். கொஞ்சமாக பார்த்துன்னு போடுங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது நல்லா வந்து தக்காளி தண்ணி வதங்காமல் தீயை குறைச்சி வச்சு கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி கூட நல்லா வந்து வதக்குங்க, அடி பிடிக்காமல். ஐயில் வச்சிங்கன்னா அந்த தக்காளி தண்ணியெலாம் சுண்டிடும். அதனால் சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் வதக்குங்க, எண்ணெய் பிரிகிற மாதிரி. நல்லா வதங்கிருச்சு பாருங்க, நல்லா ஜூஸியாக இருக்குது பார்த்தீங்களா. தீயை குறைச்சி வச்சா மட்டும்தான் இந்த மாதிரி ஜூஸியாக வரும். ரொம்ப ஐயில் வச்சுட்டு வதக்குனீங்கன்னா ட்ரை ஆகிடும். இப்போ இந்த மிளகாத்தூள் போட்டுப்போம். நல்லா வதங்குவோம். ஒரு 2 நிமிஷம் வதங்கிட்டோம். நல்லா வதங்கிடுச்சுங்க. கரண்ட் வர போய் வருது. இந்த கடமாவை போட்டுருவோம். இப்போ நம்ம குக்கரில் வேக வச்ச தண்ணி இருக்குதுங்களா, ஊற்றின 1/2 டம்ளர் தண்ணி, அதை ஊற்றிப்போம். இதை நல்லா வதக்கிட்டு அந்த தண்ணி சுண்டுற வரலாம் தீயை குறைச்சி வச்சு தட்டு போட்டு மூடிடுவோம்.
தீயை குறைச்சி வச்சுருவோம். இப்போ வெந்துருச்சா பார்ப்போமா? பார்த்தீங்களா, அந்த தண்ணி வற்றவே இல்லை, ஆனால் நல்லா வெந்துருச்சு. பாருங்க, கரண்டியில் கட் பண்ணுறேன். பாருங்க, கட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணணும், இந்த மிளகு சீரகம் சோம்பு இருக்குது இல்லைங்களா, இது கையில் நுணுக்கந்து இதை தூவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது தான். கொத்தமல்லி நிறைய சேர்த்துங்க. நம்ம கீரையில் இருக்கிற சத்தை விட கொத்தமல்லியில் அதிகமாக இருக்குது. தினம் எல்லா சமையல்லையும் கொத்தமல்லி சேர்த்துங்க, ஆனால் ரொம்ப வதக்காதீங்க. கணவாய் மீன் தொக்கு ரெடி. இந்த மாதிரி ஸ்டைலில் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.